மலேசியால பினாங்கு மாநில துணை முதல்வர் ராமசாமி அவர்களோட மகளோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஜூன் 10 அதாவது இன்னைக்கு பினாங்குல நடக்கிறதா இருந்துச்சு. அது நடக்குது. ஆனா அதுல கலந்துக்க போன திரு வைகோ அவர்களுக்கு தான் பயங்கரமான ஒரு பிரச்சனை உருவாகி இருக்குங்க. அதாவது நேற்று ராத்திரி 11:55 வைகோ சென்னையிலிருந்து கோலாலம்பூர் கிளம்பியிருக்காரு. இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகியிருக்கு. அவங்க கிட்ட இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு நாட்டுக்குள்ள நீங்க நுழையிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சிலர் நீங்க இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்னு சொல்றாங்க. நீங்க இலங்கை நாட்டு குடிமகனா, உங்க பேர்ல அங்க நிறைய கேசஸ் நிலுவையில் இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வைகோ அவர்கள் இல்ல நான் இந்திய குடிமகன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஆபத்தானவர்கள் பட்டியலில் உங்க பேர் இருக்கு, ஸோ உங்களோட பாஸ்போர்ட்டை நாங்க ஹோல்ட் பண்றோம் அப்படின்னு அதை வாங்கி வச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா யார் கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்களோ, அதாவது பினாங்கு மாநில துணை முதல்வர், அவர் சார் நான் தான் வர சொன்னேன், அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க, இஸ் அ டிக்னிஃபைட் பர்சன் அப்படின்னு சொல்லியும் இல்லைங்க துணை பிரதமர் அலுவலகத்திலிருந்து டைரக்டா ஆர்டர்ஸ் வந்திருக்கு, ஸோ எங்களால் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் மறுத்துட்டாங்க. இருந்தாலும் அவர் கூட அருணகிரி அப்படின்ற ஒருத்தருக்கு மலேசியா வீசா இருக்கிறதுனால அவரு போய் சாப்பிட்டுட்டு வைகோவுக்கும் வாங்கிட்டு வாங்க, நாங்க அவரை ஹோட்டல்ல கூட அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏர்போர்ட்ல தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க, அதாவது சிறை வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். பட் வைகோ இல்லைங்க எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாராமா. யாரையும் சந்திக்கவும் விருப்பப்படல அப்படின்னு வைகோ அவர்கள் சொல்லிட்டார். இன்னைக்கு ராத்திரி மறு விமானத்துல 10:30 மணிக்கு வைகோ அவர்கள் சென்னை வரப்போறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஆல்ரெடி விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவா பேசினதாக வைகோ அவர்கள் மேல தேச துரோக வழக்கு தொடரப்பட்டுச்சு. இதனால வைகோவோட பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருந்துச்சு. இந்த விசாரணை முடியாத நிலையில என்னை கைது பண்ணி ஜெயில போட்டுருங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆஜராகி வைகோவே கோரிக்கை வச்சாரு. அவங்களும் சரி ஓகேன்னு இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2 தரம் ஜாமீன் மறுத்தவர் 3வது தரம் மதிமுக கட்சி நிர்வாகிகள் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு ஜாமீன்ல இருந்து வெளில வந்தார். வெளில வந்ததுக்கு அப்புறம் இது ஒரு மிகப்பெரிய அடியா வைகோ அவர்களுக்கு விழுந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இதே மலேசியால இருந்து தான் விடுதலை புலிகள் அமைப்போட சர்வதேச செயற்பாட்டாளர் KP அப்படின்ற குமரன் பத்மநாபன் கைது செய்யப்பட்ட இலங்கை கொண்டு போனாங்க. இதே மாதிரி கனடா நாட்டில இருந்து சீமான் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா விடுதலை புலிகள் கூட அவங்க காட்டின நெருக்கம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பிராண்டினா பழச்சாத்திலும் தயாரிக்கக்கூடியது பிராண்டி, குறிப்பாக திராட்சை. விஸ்கியிலும் தயாரிக்கக்கூடியது, தானியத்திலும் தயாரிக்கக்கூடியது விஸ்கி. விஸ்கிக்கு மூலப்பொருள் தானியம். கரும்பு சாத்திலும் தயாரிக்கக்கூடியது ரம்மு. அதே மாதிரி ஓட்கான்னு ரஷ்யாவினுடைய மது. அந்த மதனுடைய மூலப்பொருள் உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்குலும் தயாரித்தா தான் ஓட்கா.